வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டமும் வந்து ஒரே நாளில் நடத்துகிறதா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான இடமும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நந்தனம் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கான பெர்மிஷன் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈசிஆர் சாலையில் உள்ள கன்ஃப்ளூயன்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்ததா திட்டமிட்டிருக்காங்க. February 22 நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கேயே வந்து 2 ஃபங்க்ஷனுமே வந்து கொண்டாடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பொதுமக்கள் கலந்துக்கலாமா இல்லை மாநாடு மாதிரி வரும் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா வந்து டிவிக்கு நிர்வாகிகள் தான் அங்கே மோஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில். ஸோ இந்த இடத்துல வந்து நடத்த போகிறதா வந்து தகவல் வந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துடும். அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்க அப்படிங்கிற தகவலும் வரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கும்போது நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. பனையூர் அலுவலகத்தில் வந்து இடம் பத்தாது அப்படிங்கிற முடிவு பண்ணனால தான் வந்து சென்னையில் வந்து நந்தனம் OMC வந்து சூஸ் பண்ணார். இப்போ வந்து அங்கே வந்து பெர்மிஷன் கிடைக்காதனால இப்போ இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ஈசிஆர் உள்ள இடத்த. தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் ஆண்டை வந்து மக்கள் கொண்டாடணும். அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு வந்து ஊக்கமளிக்கிற விதமாகவும் இன்னும் மேலும் வந்து அவங்க வந்து தீவிரமாக வந்து களப்பணி ஆட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் தளபதி விஜய் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஸோ இந்த விழாவில் வந்து தளபதி விஜய் என்ன பேச போகிறாருங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கும். ஸோ இந்த விழாவின் மூலம் என்னென்ன அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த கட்ட அரசியல் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ கள அரசியல் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ தளபதி விஜயோட சுற்றுப்பயணம் எப்போ ஆரம்பிக்க போகுது, மேலும் பல தகவல் வந்து இந்த விழாவின் போது வரும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. தளபதி சொன்ன மாதிரியே வந்து 2 முதலாம் ஆண்டு விழாவும் பொதுக்குழு கூட்டமும் வந்து தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இடமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டும் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து தெரிய வந்துடும். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.